வணக்கம் தமிழ் மக்களே. ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் மதராஸ் உயர்நீதிமன்றம் கொடுத்த டிவிஷனல் பெஞ்சோட ஸ்டே ஆர்டரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வழக்கு தாக்கல் செய்ய போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது அகெயின் ஒரு ராங் மூவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிஷனல் பெஞ்ச் கொடுத்த இடைக்கால தடை இருக்கும்போது அதை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணுறது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். மதராஸ் உயர்நீதிமன்றத்தோட சிங்கிள் ஜட்ஜு ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்த சிபிஎஃப்சிக்கு டிவிஷனல் பெஞ்சு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்கு, சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜோட ஆர்டருக்கு அகேன்ஸ்டா. கேஸு டிவிஷனல் பெஞ்சுக்கு முன்னாடி மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணுறதுங்கிறது லீகலி ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்லுவேன். எப்பவுமே சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜோட ஆர்டர், அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டட் பெஞ்ச் அல்லது டிவிஷனல் பெஞ்சோட ஆர்டர், அதுக்கப்புறம் தான் அப்பீல் ப்ராசஸ் கோஸ் டு த சுப்ரீம் கோர்ட். ஸோ மதராஸ் உயர்நீதிமன்றத்தோட டிவிஷனல் பெஞ்சில் கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க போகிறதுனால இவங்களுக்கு என்ன ரிலீஃப் கிடைக்கும்னு தெரியலை. சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு டிவிஷனல் பெஞ்சில் கேஸை முடிச்சுட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப நிறைய இருக்குது. ஜனநாயகன் படத்தோட விஷயத்தில் யார் அரசியல் பண்ணுறாங்கன்னே உண்மையிலே புரியல. ஒருவேளை பிஜேபி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இல்லை தாவேகா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருக்குது.